39வது ஆண்டு முத்துமாரியம்மன் மகா உற்சவ திருவிழா கோலாகலம். கோவை உப்பார வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 39வது ஆண்டு மகா உற்சவ திருவிழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு கோவில் விழாக்குழு தலைவர் எஸ். பிரபு தலைமையிலும், விஷ்ணுபிரியா என்டர்பிரைசஸ் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் டி. பரமசிவம் முன்னிலையிலும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கிரிராஜ், ரத்னம், துரை, பாலன், செந்தில், மணி, கார்த்தி, ஜெயகாந்த், ராகுல், சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாச உள்ளம் சமூக நல மக்கள் அமைப்பின் நிறுவனர் கோவை கோகுலும் உடனிருந்தார். வைகாசி மாதம் 2ஆம் தேதி முகூர்த்த கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இத்திருவிழா சக்தி கரகம், பூவோடு ஊர்வலம், மாபெரும் அன்னதானம், மாவிளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்வுகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து வைகாசி 13ஆம் தேதி அம்மனை ஆற்றுக்கு அழைத்து செல்லும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலிலிருந்து கரகம் மற்றும் அக்னிசட்டி எடுத்து ஜமாப் மற்றும் பம்பை வாத்தியங்கள் முழங்க அம்மன் மற்றும் கருப்பண்ணசுவாமி வேடமணிந்த பக்தர்கள் நடனமாடியபடி ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்வு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தில் அம்மனை வரவேற்று உற்சாக நடனம் ஆடினர். மேலும் திருவிழாவை காண வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கோவில் விழாக்குழு சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. முத்துமாரியம்மன் திருக்கோவில் மகா உற்சவ திருவிழா 39 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழாக்குழு தலைவர் எஸ். பிரபு நன்றி தெரிவித்தார்.